வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, என்னோடய ஃபேஸ் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ஒரு பிகினர் ஒரு சிம்பிள் மேக்கப் பண்ணிடலாமா. ஃபஸ்ட் நம்ம வந்து ஹேரை வந்து செட் பண்ணிடலாம். வந்து கோம் பண்ணியாச்சு, சின்ன கிளிப் வச்சு நம்ம செக்யூர் பண்ணியாச்சு. வந்து ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணி வச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் இந்த இடத்துல வந்து பிக்மெண்டடாக இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம கவர் பண்ண போகிறோம். நல்ல ஃபேஸ் வாஷாக, நல்ல கிளென்ஸ் பண்ணுற ஃபேஸ் வாஷாக யூஸ் பண்ணி ஃபேஸ் வாஷ் நல்லா பண்ணிடுங்க. செகண்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா, நல்ல ஒரு மாய்ஸ்சரைசர் எடுத்து மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கோங்க. இல்லை தாராளமாக எடுத்துகிட்டு நம்ம வந்து மாய்ஸ்சரைசர் பண்ணணும். நீங்கள் நான் ஜட்ஜ் பண்ணக்கூடாது இப்போ பண்ணுறதுக்கு, என்கிட்ட வேறு வழி இல்லை. விசிறத்துக்கு இது மாதிரி எதனா ஒன்று வச்சுக்கோங்க, இல்லை ஃபேன் இருக்கும் அது மாதிரி வச்சுட்டு நீங்கள் இதுக்கு தான் முன்னாடி ஜட்ஜ் பண்ணாதீங்கன்ட்டு இதை வச்சு நல்லா விசிறிட்டிங்கன்னா சீக்கிரம் டைம் எடுக்கும். ரொம்ப நேரம் டைம் எடுக்காது, சீக்கிரமாக முடிஞ்சிடும். இப்போ ட்ரை ஆகிடுச்சு. மாய்ஸ்சரைசர் போட்டது வந்து உள்ளே நல்லா வந்து அப்சர்வ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லிப் பாம், உங்களோட ஃபேவரட் லிப் பாம். என்னென்னா லிப்ஸை நல்லா ஹைட்ரேட்டடாக வச்சுருக்கணும். இப்போ நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறோம், ஃபவுண்டேஷன் போடுறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு ப்ரைமர் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனா என்ன மாதிரி ப்ரைமர்லாம் போட சோம்பேத்தனமாக இருந்துச்சுன்னா என்ன மாதிரி சிம்பிள் ஒரு பேசிக் மேக்கப் தான் நான் இப்போ சொல்கிறது. ஏன்னா நீங்கள் வந்து ரொம்ப செல்ஃபாக வந்து ஃபங்க்ஷனுக்கோ இல்லை வந்து பிரைட் மேக்கப்ஸ்க்கோ இல்லை வந்து இது மாதிரி பெரிய கிராண்ட் ஃபங்க்ஷனுக்கோ நீங்கள் வந்து போடுற பட்சத்தில் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ப்ரைமர் யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ப்ரைமர் போட்டால் தான் நமக்கு ஒரு 6 hours 4 hours ஸ்டே இருக்கும் கண்டிப்பாக. இல்லை ஒரு ஃபங்க்ஷன் ஒரு 1 or 2 hours இது மாதிரி நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. இது வந்து ப்ளூ ஹெவனோட ப்ரெப் அண்ட் ஃபிக்ஸ். ப்ரெப்போ பண்ணிக்கலாம், மேக்கப் முன்னாடி ப்ரெப்போ பண்ணிக்கலாம். மேக்கப் முடிஞ்சது, வாய் ரொம்ப ட்விஸ்ட் ஆகுது. மேக்கப் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபிக்ஸோ பண்ணும் இது. ஸோ நீங்கள் இது கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃப்ரே பண்ணிக்க போகிறோம். தெரியுதுங்களா? இதுவே நம்மளுக்கு நல்ல க்ளோ கொடுக்கும். ஸோ நம்ம ப்ரெப் பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் நம்மளோட எக்யூப்மெண்ட் எடுத்துக்கோங்க, விசிறிக்கோங்க. ஸோ நான் போட்டுட்டேன், கொஞ்சம் லைட்டாக வந்து எல்லா இடமா தேய்ச்சிட்டேன். இப்போ நீங்கள் என்னோடய ஃபேஸ் பிஃபோரும் ஆஃப்டரும் பார்த்துருப்பீங்க. நல்லா மூஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்குது. தெரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா பிக்மெண்டட் ஏரியா வந்து நம்ம வந்து கரெக்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து ஒரு கன்சீலர் பேலட், கலர் கலெக்டர் பேலட், அது கூடவே இருக்க கன்சீலர் பேலட் எடுத்துக்கோங்க.